ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! செவ்வாய்க்கிழமை ஸ்பெஷல் நம்ம வீட்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ப சாம்பார் தான். இந்த சப்ப சாம்பார் கூடயே பக்ரி தப்ப போட்ட உப்பு காணலாம் அப்படியே இருக்குமா, அந்த எலும்ப 4 தட்டி போட்டு வையின்னு சொல்லிட்டாங்க. ஸோ, அதனால 4 எலும்ப கழுவிட்டு அப்படியே தட்டி போட்டு வேக போட்டோம்னா, நல்லா பருப்புல போடும்போது நல்ல மணமா இருக்கும். யார் யாரெல்லாம் இந்த மாரி உப்புக்கான எலும்பு தட்டி போட்டு சாம்பார் வைப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. உப்புக்கான எலும்பு போடுறோம் அப்படின்னா, கண்டிப்பா கத்திரிக்காய், முருங்கைக்காய் இல்லாம போட முடியாது. ஸோ, அதனால கத்திரிக்காய், முருங்கைக்காய் கூடவே பீன்ஸுமே வந்து கட் பண்ணிட்டு இருக்கேன். அது என்னமோ தெரியலங்க, எனக்கு இந்த வெஜ் சமைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான்வெஜ் சமைக்கிறதுனா ரொம்ப ஈஸியா இருக்கிற மாரி இருக்கும். ஒரு கோழிய வாங்குனோமா, குழம்பு வச்சோமா, வறுத்தமா, நெய் சோற கிண்டுனோமான்னு வேல முடிஞ்சிரும். மீன் வாங்குனாலும் வறுத்தமா, குழம்பு வச்சோமான்னு வேல முடிஞ்சிரும். ஆனாலும் இந்த வெஜ் சமைக்கிறதுல மட்டும் வகை வகையா செய்ற மாதிரி இருக்கும். சாம்பார் வைக்கணும், பொரியல் பண்ணணும், அதுக்கும் கீழ சின்னதா ஒரு சைட் டிஷ் பண்ணணும். இதுக்கெல்லாம் தனித்தனியா வெங்காயம் உரிச்சு, நறுக்கி, காய்கறி நறுக்கி வைக்கும்போதே, ஐய்யய்யோ! எனக்கு கண்ண கட்டிருங்க. இதுவே நான்வெஜ்ஜா இருந்துச்சுன்னா, கறிய வாங்குனோமா, கழுவுனோமா, குழம்புல போட்டோமா, எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்தோமா, வேல முடிஞ்சுச்சு. மீன் வாங்குனாலும் அதே ப்ராசஸ் தான். இதனால தான் எனக்கு வெஜ் சமைக்க ரொம்ப வேதனையா இருக்குன்னு நான் சொன்னேன். உங்களுக்குலாம் வெஜ் சமைக்க பிடிக்குமா? நான்வெஜ் சமைக்க பிடிக்குமா? அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம வீட்ல கத்திரிக்காய், முருங்கைக்காய் எலும்பெல்லாம் போட்டு சாம்பார் வச்சாச்சு. அது கூடவே உப்பு கணத்த வறுத்து எடுத்தாச்சு. உங்க வீட்ல நீங்க என்ன செஞ்சீங்க? அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு பார்க்கலாம்.